அண்ணாமலை அப்படின்ற பர்சனை பார்த்தாலே கான்ட்ராவர்சி அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஏன்னா இது வரைக்கும் பட்டது எல்லாத்தையுமே நேரடியாக பேசிடுவார். மனசில் ஒன்றை வச்சுட்டு வெளியில் வேற மாதிரிலாம் பேச மாட்டார். கட் அண்ட் ரைட்டாக இருப்பார். இது எல்லாருமே அறிஞ்ச விஷயம் தான். பாஜகன்ற ஒரு கட்சியை இவ்வளவு தூரம் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு பார்ட்டி, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான லீடர் நான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சவர் தான் அண்ணாமலை. அந்த அண்ணாமலை எப்போ ட்ரெண்டாக ஆரம்பிச்சார்னா, பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவர் கோவப்படுறது, கேள்விகள் அடுக்கடுக்காக வைக்கிறது, டேட்டா வைஸ் பேசுறது, இது எல்லாத்துலேயுமே அண்ணாமலை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. தமிழ்நாட்டிலேயே பத்திரிகையாளர்களை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியது 3 பேர் தான். ஒன்று சீமான், இன்னொன்று அண்ணாமலை, இன்னொன்று டிடிவி தினகரன். இவங்க 3 பேரும் தான் பயப்படாமல் எந்த கேள்வி கேட்டாலும் எதிர்கொள்வாங்க. வேற எதுவும் கேள்வி இருக்கா இல்லை போகட்டுமான்னு கேட்டுட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான். ஆனால் இது வரைக்கும் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், பத்திரிகையாளர்கள் அப்படின்னு ஒரு டேகை போட்டுட்டு இவங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்பாங்க, எப்படி வேணாலும் பேசுவாங்க, எவ்வளவு நக்கலாகவும் பேசுவாங்க, பிறரின் ஊதுகுழலாகவும் இருப்பாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே கவனிக்க மறுத்திருப்போம். ஆனால் அண்ணாமலை, சீமான் இவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பத்திரிகையாளர்கள் எப்படி ஒரு அஜெண்டா வச்சு ப்ரொபகண்டா வச்சு வேலை செய்யறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சது.